This video sponsored by SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரோ வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். மாதம் ஒரு 10,000லேருந்து 15,000 வரையும் நான் சம்பாதிக்கிறது நான் எப்படின்னு உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லித்தரேன். அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு நல்ல இன்கம் எடுக்க வைக்கிறேன். வீட்டில் இருந்து நீங்கள் ஒரு 20K வரையும் ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா, ஆல்ரெடி 6th பெஸ்ட்டு யூனிட்டில் நம்ம அளவீட்டியல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ செகண்ட் லெசன் விசையும் இயக்கமும். இந்த லெசனில் நிறைய கொஷின் இடம்பெறும். போன வருஷம் எஸ்ஐயில் கூட கேட்டிருந்தாங்க அந்த கொஷின். அதை நான் சொல்கிறேன். ஃபுல்லாகவே நம்ம நோட்ஸ் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இதிலேருந்தே கொஷின் ஃபுல்லாகவே வரும், கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தள்ளுதல் அல்லது இழுத்தல் ஆகிய செயல்களை பொருட்களை இயங்கும் செயல்முறையே. இப்போ தள்ளுதலும் இழுத்தலும் இருந்தால் அது இப்போ ஒருத்தர் தள்ளுறாங்க, ஒருத்தர் இழுக்கிறாங்கனாலே அது இயக்கம் தானே. இயக்கம் காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலையை மாறும், அது இயக்கம். ஒரு இடத்திலிருந்து மாறு இடத்துக்கு நகரும்போது அது இயக்கம். ஓய்வு நிலை ஒரே இடத்தில் இருக்குமெனில் அது ஓய்வு நிலை. ஒரு இடத்துல ஒரு பொருள் அப்படியே இருந்தால் அது ஓய்வு நிலை. புத்தகமானது மேசையின் ஒரே இடத்தில் இருந்தால் அது ஓய்வு நிலை. புத்தகம் மேசையில் ஒரே இடத்துல இருந்தால் அது என்ன? இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட், இதை நல்லா படிச்சுக்கோங்க. பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுழற்ற வேண்டும் என்று சொன்னவர் ஆரியப்பட்டா. விசை ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் நிகழ்வுகளின் காரணமாக இயங்கும், அது விசை. உயிருள்ள காரணி, உயிரற்ற காரணி. உயிருள்ள காரணி இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்ற நிகழ்வானது மனிதன் மற்றும் விலங்குகள் போன்ற காரணி உயிருள்ள காரணி. உயிரற்ற காரணி தள்ளுதல் அல்லது இழுத்தல் ஆகிய நிகழ்வே உயிரற்ற காரணி. இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட், இது நல்லா படிச்சுக்கோங்க. பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்முறைகளே விசை. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா படிச்சுக்கோங்க. தேங்காயை கீழ்நோக்கி இழுப்பதன் காரணமாக டேஸ் என்ன விசை உருவாகிறதுன்னு கேட்பாங்க. புவியீர்ப்பு விசை. ஒரு பொருளின் மீது விசையானது செயல்படுத்தப்படும் போது பொருளை வேகமாகவும் மாற்றமடைகிறது. விசையானது செயல்படுத்தப்பட்ட அவற்றின் வடிவம். தொடு விசை, தொடா விசை. இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின், இது கன்ஃபார்ம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொடு விசைனா கால்பந்தை உதைத்தல். கால்பந்தை உதைத்தால் அது தொடுதல், அதனால் தொடு விசைன்னு வச்சுக்கோங்க. தொடா விசைனா காந்தத்தை இரும்பு கவர்கள். இதுவும் படிச்சுக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஒரு பொருளின் இயக்க நிலையிலோ அல்லது ஓய்வு நிலையிலோ மாற்றக்கூடியது விசை. ஒரு பொருளின் வேகத்தினை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செயல்படக்கூடியது விசை. இயக்கத்தினை நிறுத்தவும் திசையினை மாற்றவும் பொருளின் வடிவத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யக்கூடியது விசை. இயக்கம் இயங்கும் பாதையின் அடிப்படையான இயக்கங்கள், கால இடைவெளியான அடிப்படை இயக்கங்கள், சீரான வேகத்தின் அடிப்படையான இயக்கங்கள். 3 டைப்புக்கு இயக்கம் எத்தனை வகைன்னு கேட்டாங்கன்னா இது 3 வகை இது பண்ணிக்கோங்க. நேர்கோட்டு இயக்கம், நேராக இது பண்ணால் அது நேர்கோட்டு இயக்கம். வளைவு பாதை இயக்கம், வளைவு பாதைனா வளைந்து ஒரு கார் போதுன்னா அது வளைந்து போனால் அது வளைவு பாதை இயக்கம். வட்டப்பாதை இயக்கம், ஒரு கயிற்றின் வட்டத்தில் இது பண்ணால் அது வட்டப்பாதை இயக்கம். சர்சுழற்சி இயக்கம், ஒரு இடத்தை சர்சுழற்சியாக பம்பரத்தின் இயக்கம் தான் சர்சுழற்சி இயக்கம். கால இடைவெளியின் அடிப்படையில் கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம். சீரான வேகத்தின் அடிப்படையில் சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம். இயக்கப்பாதையின் அடிப்படையில் அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம்.
ஒழுங்கற்ற இயக்கம். ஈ வந்து தூரதூரமாக போகலாம், அது ஒழுங்கற்ற இயக்கம். அலைவுனா தனி ஊசல் அலைஞ்சிட்டு இருக்கனால அலைவு இயக்கம்.